அன்பான நேயர்களே, காலை வணக்கம். குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரஹ சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ. கல்லாலில் புடையமர்ந்து நான் மறை 6 அங்க முதல் கற்ற கேள்வி வல்லார்கள் வரைக்கும் வாக்கிருந்த பூரணமாய் மறைக்கு அப்பாலாய் எல்லாமாய் அல்லதுமாய் இருந்ததனை இருந்தபடி இருந்து காட்டி சொல்லாமல் சொன்னவனை நினையாமல் நினைந்து போவத் தொடக்கை வெல்வாய். அன்பான நேயர்களே, இன்று ஆங்கில புத்தாண்டு. உலகெங்கும் ஆங்கில புத்தாண்டு வெறு விமர்சையாக கொண்டாடி கொண்டு இருக்கின்றார்கள். ஆகவே இந்த ஆங்கில புத்தாண்டில் எல்லா மக்களும் எல்லா நலன் பெற்று பல்லாண்டு வாழ எல்லாம் வல்ல அன்னை மகாமாரியை பிரார்த்தனை செய்கிறேன். இந்த மார்கழி மாதம் 17ஆம் நாள் வியாழக்கிழமை, திரையோதசி, இரவு 8:58, பின்னாடி சதுர்த்தசி, ரோகிணி நட்சத்திரம், இரவு 9:52, பின்னாடி மிருகசீரிஷம். இன்றைக்கு யோகம் நல்ல யோகம் இல்லை, ராகுகாலம் மரண யோகம். ராகுகாலம் எப்போதுமே 1:30 முதல் 3, யமகண்ட காலில் 6 முதல் 7:30, குளிகன் 9 முதல் 10:30, சூலம் தெற்கு, பரிகாரம் எண்ணெய். இன்று ஆங்கில புத்தாண்டு. இன்று எல்லோரும் அமோகமாக இருக்கணும். இந்த ராசி கிரகங்கள்லாம் நமக்கு எப்படி இருக்கிறது என்று பார்ப்போம். இந்த தனுசில் புதன், சூரியன், சுக்கிரன், செவ்வாய் எல்லாம் தனுசில் இருக்குது. சனி, ராகு கும்பத்தில் இருக்குது. சந்திரன் ரிஷபத்தில் இருக்குது. குரு மிதுனத்தில் இருக்குது. கேது சிம்மத்தில் இருக்குது. இது இந்த கிரகங்களுடைய அமைப்பு. அன்பான மேஷராசி என்பதில் உங்களுக்கு நாள் சரியில்லை. மேஷராசி என்பவர்களுக்கு குரு பகவான் 3ஆம் இடத்தில் இருக்கார். 3ஆம் இட குருவுக்கு ஒரு நல்ல இடம் இல்லை. அதனால் கவனமாக நடந்து கொள்ளுங்கள். இருந்தாலும் சனி ராகு உங்களுக்கு 11ஆம் இடத்தில் இருக்காங்க. அது ஒரு நல்ல நிறைவை தரும் என்று சொல்லலாம். அன்பான மேஷராசி என்பவர்கள் ரொம்ப கவனமாக நடந்து கொள்ளுங்கள். ரிஷபராசி என்பவர்கள் உங்களுக்கு அமோகமான நாள். உங்களுக்கு நாள் இன்று நன்றாக இருக்கிறது. 2ஆம் இடத்துல குரு, 10ஆம் இடத்துல சனி ராகு. தொழில் நன்றாக இருக்கும், நேரமும் நன்றாக இருக்கிறது. அதனால் இது சித்திரை வரையும் நல்ல நாள். உங்களுக்கு பார்த்து கவனமாக நடந்து கொள்ளுங்கள். மிதுன ராசி என்பதில் உங்களுக்கு ஜென்ம குரு இடம் மாற்றத்தை கொடுக்கும். எங்கேயாவது வெளியூருக்கு போகலாம், வெளிநாட்டுக்கு போகலாம், வீடு மாறலாம், வாடகை வீட்டில் இருந்தால் சொந்த வீட்டுக்கு போடலாம், பதவி மாற்றம் எதிர்பார்த்தா மாறலாம். இப்படி எத்தனையோ மாற்றங்கள் இருக்குது. இருந்தாலும் பிரச்சனைகள் நடக்கும், கவனமாக நடந்து கொள்ளுங்கள். அன்பான கடகராசி என்பதில் உங்களுக்கு தேவையில்லாத விரயமான செலவுகள்லாம் நிறைய நடக்கும். பார்த்து ஜாக்கிரதையாக நடந்து கொள்ளுங்கள். தேவையற்ற செலவுகள் நடப்பதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அன்பான கடகராசி என்பதில் ரொம்ப கவனம் தேவை. நல்ல விரயமாக பண்ணுங்க, சுப விரயமாக பண்ணுறது நல்லது. அன்பான சிம்ம ராசி என்பதில் உங்களுக்கு நல்ல நாள், நல்லது நடக்கும். இருந்தாலும் சனி ராகு 7ல் இருக்குது. மனைவி கணவனுடைய உடல்நிலை கவனம் தேவை. அன்பான கன்னி ராசி என்பதில் உங்களுக்கு குருவான் 10ஆம் இடத்துல இருக்கார். 10ல் குரு பவுசை போகும்பாங்க, பதவி பறிவோன்னு சொல்லுவாங்க. அதனால் நம்ம முன்னாடி போகணும்னு நினச்சோம்னா பின்னாடி கொண்டு விட்டுரும். பார்த்து ஜாக்கிரதையாக நடந்து கொள்ளுங்கள். அன்பான கன்னிராசி என்பது ரொம்ப கவனம் தேவை. துளாராசி என்பவர்களுக்கு அமோகமான நாள். இந்த குரு 9ஆம் இடத்துல இருக்கார். அது உங்களுக்கு நல்ல நாள், ஜாக்கிரதையாக நடந்து கொள்ளுங்கள். நல்ல முன்னேற்றம் இருக்குது. விருச்சிக ராசி என்பதில் உங்களுக்கு 8ஆம் குரு. ரொம்ப இதாரமாக கவனமாக நடந்து கொள்ளுங்கள். குரு பகவான் 8ஆம் இடத்துல இருக்கார். புதுசாக எதையும் செய்யாதீங்க, புதுசாக எதையும் செய்ய முயற்சி பண்ணாதீங்க. இன்னும் ஒரு 6 மாதம் போகட்டும், அதுக்கப்புறம் நல்லது. அன்பான தனுசு ராசி என்பது உங்களுக்கு அமோகமான நாள். கல்யாணம் ஆகாதவங்களுக்கெல்லாம் கல்யாணமாகும். குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பிறக்கும். நல்லது நடக்கும், நல்ல காரியங்கள்லாம் நடைபெறும். அன்பான மகர ராசி என்பதில் உங்களுக்கு இந்த 7னுடைய தாக்கம் முடிய போகுது. மாதம் 22ஆம் தேதி சனி பயிற்சி. அதோட 7 சனி உங்களுக்கு முடியுது. குருவும் அவர் சித்திரை மாதம் வரப்போகிறாரு. அதுவும் நல்லது. இப்பொழுது கொஞ்சம் பார்த்து கவனமாக நடந்துங்களுக்கு. கும்பராசி என்பதிலே உங்களுக்கு ஜென்மச்சனி நடந்து கொண்டு இருக்கிறது. பார்த்து கவனமாக இருங்க. இந்த ஜென்மச்சனி விலக போகுது. அடுத்து இன்னொரு 2.5 வருஷம் தான் இருக்குது 7 சனி உங்களுக்கு. அன்பான மீனராசி என்பதில் உங்களுக்கு குரு பகவான் 4ஆம் இடத்துல இருக்கார். இன்னும் ஒரு 6 மாதம் இருப்பார். பார்த்து நடந்துங்க. அதுக்கப்புறம் குரு 5ஆம் இடத்துக்கு போவார். 1 வருஷம் அந்த இடத்துல இருப்பார். அந்த இடம் சித்திரையிலேருந்து உங்களுக்கு அமோகமான நாள், நல்லது நடக்கும். மீனராசி, கும்பராசி, மகர ராசி என்பதில் உங்களுக்கு 7னுடைய தாக்கம் இருக்குது. பார்த்து கவனமாக நடந்து கொள்ளுங்கள். சனிக்கிழமை தோறும் விரதம் பாருங்க, காக்காய்க்கு சாதம் வைங்க. சனிக்கிழமை அன்னைக்கு சனி பகவானுக்கு எள்ளி தீபம் ஏற்றி அர்ச்சனை பண்ணுங்க. கோளறு திருப்பதியும் பாராயணம் பண்ணுங்க. அன்பான நேயர்களே, இன்று அமோகமான நாள்.
எல்லா மக்களும் சேவமாக இருக்கணும், எல்லாரும் நலமுடன் வாழணும் என்று இறைவனை பிரார்த்தனை செய்து கொள்வோம். அன்பான நேயர்களை, நாம் ஜாதகத்தை பற்றி பார்த்துட்டு ஜாதகம் கிரகம் சரியில்லை கையிலேன்னு சொல்லிட்டு இருக்காம, நம்ம கடவுள் வழிபாடு எவ்வளோக்குள்ள நம்ம செய்கிறோமோ அவ்வளோக்குள்ள நமக்கு நல்லருள் செய்வார் என்று சொல்லி, எல்லாம் வல்ல எல்லா மக்களும் நலமுடன் வாழணும், நம்முடைய குழந்தைகள் நன்றாக படிக்கணும், அந்த குழந்தைகள் நிறைய சம்பாதிக்கணும், அந்த குழந்தைகளுக்கு நல்ல வாழ்க்கை அமையணும், அந்த குழந்தைகளுக்கு நல்ல குழந்தைகள் பிறக்கணும், அந்த குழந்தைகள் நன்றாக இருக்கணும் என்பதற்காக எல்லாம் வல்ல எம்பெருமான் சர்வேஸ்வரனையும் வள்ளல் பெருமான் வள்ளியில் மணாளன் முருகப்பெருமானையும் என் அன்னை மாதா துர்கா பரமேஸ்வரியும் தாய் முத்துமகா மாரியம்பையும் பிரார்த்தனை செய்து நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.